everyone 12th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கண்டிப்பாக இந்த சீரீஸை நான் விட மாட்டேன், நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க. அப்படியே வியூஸ் கம்மியாகுது, ஓகே, எனக்காக அந்த 10 பேர் போடுறீங்க பார்த்தீங்களா, போட்டு அனுப்புறீங்களா, அதுக்காக தான் போடுறேன். ஸோ டே 7 இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. 7 6 அந்த 7 நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் 1.3ல செகண்ட் கொஸ்டின் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இன்றைக்கி 2 கொஸ்டின் தான் பார்ப்போம், 2 கொஸ்டின் தான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், எனக்கு கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் 1.3ல செகண்ட் சம் ஏபி கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஏபி பிஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அண்ட் ஹென்ஸ் சால்வ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பெரிய சம். ஸோ அப்போ ஏபி பிஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஏபினா ப்ராடக்ட், ரோ காலம் இன்ட்டு பண்ணும், 1 × -5, 1 × 3 3, 3 2s are 6. அடுத்தது இந்த ரோ இந்த காலம் -5, அடுத்தது 2 + 3, அடுத்தது இந்த ரோ இந்த காலம் -10 + 1 9. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ வச்சு இந்த காலம் எல்லாமே பண்ணிடலாம். 7 × 1 7, அடுத்து 1 × 3 3, -10, அடுத்தது 7 × 1 7, அடுத்து 2 -5, அடுத்து 7 × 2 14 + 1 -15, அடுத்து 1 × 1 1, அடுத்து -3 + 2, அடுத்து 1 × 1 1, -2 + 1, அடுத்து 1 × 2 2, -1 + 3. கொஞ்சம் லென்த்தாக போகும், ஆனால் ஈஸி தான். ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 9, 9லேருந்து 5 போச்சுன்னா 4, அப்போ 4 0 0 0 4 0 0 0 4னு வரும். நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள், இவ்வளோ தான், ஈஸி. ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கிறேன், ஏபி 4 1 0 0 0 1 0 0 0 1 எழுதியாச்சு. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 I தானது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேவா? அதே மாதிரி பிஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். அது இங்கே கொஸ்டின் பெரியக்கா எழுதியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, இது கொஸ்டின். அப்போ பிஏ இஸ் ஈக்குவல் டு பிஏஓ எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன வரும், இன்ட்டு பண்ணால் பெருசாக வரும், இன்ட்டு பண்ணால் திரும்பவும் நமக்கு என்ன வரும், 4 0 0 4 0 0 0 4. சார் போட்டு காட்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை, நீங்கள் பட் கரெக்டாக அந்த சைடு இன்ட்டு பண்ணிங்க போதும். அது ஏபி எடுத்து எழுதலாம், ஏபி எடுத்து எழுதிடலாம், ஏன்னா போர்டு அந்த சைடு இந்த சைடு கொண்டு போனதில் தப்பு. 1 3 7 1 -5 1 -1 1 1 1 2 3 2 1 2 1 3, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. ஸோ ஏபிபிஏ கண்டுபிடிச்சாச்சு. பிஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ 4 வழி எடுத்துரு, பாக்கி ஐ தானே, டேரெக்டாக போட்டேன். போன ப்ராடக்ட்டில் ஏபியில் என்ன பண்ணுமோ அதே தான். இப்போ ஃப்ரம் 1 எடுத்துக்கலாமா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபி ஈக்குவல் டு 4ஐன்னு கண்டுபிடிச்சியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4 அப்படி கொண்டு வர போகிறேன், ஓகே? அப்போது பி அப்படி கொண்டு போக போகிறேன், பி அப்படி கொண்டு போனால் பி இன்வர்ஸ், பி கீழே போச்சுன்னா 1/b, டிவைட் பண்ண 1/b, அந்த 1/b பி இன்வர்ஸ் எழுதிக்கலாம், ஓகே? அந்த ஏ அப்படியே இருக்கட்டும், இந்த ஏ அப்படியே இருக்கும். இந்த 4 இந்த பக்கம் வந்து டிவைட் தான் 1/4. அடுத்த ஐ இந்த பக்கம் வந்தாலும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏஐனாலும் ஐஏனாலும் ஏ தான், அதனால் இந்த இடத்துல அப்படி வந்துச்சு, ஐ எழுத தேவையில்லை. நல்லா கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், பி அப்படி கொண்டு போயிட்டேன், பி இன்வர்ஸ், இந்த 4 இப்படி கொண்டு வந்துட்டு 1/4 ஏ, பாக்கி இருக்கிறது எழுதிடுங்க. அந்த ஐ தேவையில்லை, ஐ கொண்டு வந்தீங்கனாலும் ஐஏஏ, அதனால் ஓகே. அப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்தது இப்போது நான் இந்த ஈக்குவேஷன் போகிறேன். இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 1 1 2 3 2 1 2 1 3 எழுதியாச்சா? ஓகே. அடுத்தது ஓகே, இது எழுதிட்டு லெஃப்ட் ரைட் சைடில் இருக்குது 1 7 2, ஓகேவா? இது XYZன்னு எழுதுவோம், கரெக்டாக? ஓகே, இது அந்த AX = B ஃபார்மேட் எழுதியாச்சு. இப்போ இது கவனிங்க, இது இந்த மேட்ரிக்ஸு பியான்னு பாருங்கள், எஸ் பி. அதனால் பழக்க தோஷத்தில் AX = Bன்னு எழுதிடாதீங்க, ஏ கிடையாது, இது பி, சாரி தப்பாச்சு, பி, ஓகேவா? இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 7 2னே போடு, அங்கே பேர் கொடுக்காத, எல்லாம் ஆன்சர் வராது, கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் தான் நமக்கு வேணும், அப்போ பி அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் 1 7 2 கொண்டு போயாச்சா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸுக்கு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/4 ஏ 1 7 2. இப்போ x is equal to 1/4 a என்னது
அப்புறம் 172 எழுதுனா ஆன்சர். ஏ என்னது? ஏ வந்து இங்கே இருக்குது. ஏ வந்து -5 1 3 இங்கே இருக்குது, சாரி அங்கே இருக்குது. -5 1 3 7 1 -5 1 -1 1. இப்போ x = 1/4 இன்ட்டு பண்ணுங்கள் ரோ காலம். -5 +7 +6. அடுத்தது 7 1s are 7 7 1s are 7 பாருங்கள் 7 1s are 7. அடுத்து 1 × 7 7 அகைன் -10. அடுத்தது 1 1s are 1 -7 +2 அந்த மாதிரி இன்ட்டு பண்ணிடுங்க. அப்போது 7 + 6 13 13 5 கொஸ்டின் 8. அப்போ x = 1/4 8. அடுத்தது 7 7 14 14 10 கொஸ்டின் 4 என்ன 4 +4. அடுத்தது 7 3 போச்சுன்னா 4 என்ன 4 -4. ஓகேவா? 7 3 போச்சுன்னா 4 என்ன 4 -4. இது மட்டும் செக் பண்ணிக்கலாம். எஸ் -4. அப்போ 4 இங்கே ஆன்சர் எழுதுனேன். 4 டிவைட் பண்ணால் x = 2 1 -1. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் x y z. ஸோ ஓகே, x = 2 y = 1 1. ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் ஏபின்னு எழுதாமல் பிஏன்னு எழுதியிருப்பேன். நீங்கள் சாரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. இது பி இங்கே வரணும், ஏ இங்கே வரணும். பி தானே ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து ஏ வரும். ஓகே, மாற்றி எழுதிக்கோங்க, என்ன மாதிரி எழுதிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போடணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் மெத்தட்லேயும் போடலாம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி, ஆனால் டைம் ஆகிடும். இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி போடுங்க. அடுத்தது எக்ஸைஸ் 1.4 சால்வ் பை கிராமர் ரூல் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர். லீனியர் ஈக்குவேஷன்னா தெரியும்ல. ஸோ ax + by + c சாதா லீனியர் ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். டேரக்ட் வேரியேஷன்ஸ் தான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அது குழப்பறதுக்காக கொடுக்கறத விடுங்க. கிராமர் ரூல் பண்ணணும். ஃப்ராக்ஷனில் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்ப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது வந்து டெல்டா எடுக்கணும். கிராமர் ரூல்னால் என்ன? ஃபஸ்ட்டு டெல்டா எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம இது பண்ணிடுவோம். 1/x = a எடுத்துக்கலாம், 1/y = b எடுத்துக்கலாம், 1/z = c எடுத்துக்கலாம். இப்போது 1/x இருக்கா, அப்போது 3a ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது -4b -2c = 1. இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம கொண்டு போயிருங்க. அடுத்தது a 1/x a தானே ப்ளஸ் 2b ப்ளஸ் c = 2 -2 அப்படி போச்சுன்னா +2. அடுத்து 2a ஓகே -5b அடுத்து -4c -1. புரிஞ்சுதா? ஒன்றுமே இல்லை. அந்த 1/xக்கு பதில் a b c ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது டெல்டா என்ன டெல்டா 3 -4 -2. ஓகேவா? அடுத்து 1 2 1. அடுத்து 2 -5 -4 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி தானே. அப்போ +3 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வரைக்கணும். -8 +5. அடுத்தது -2 +4 1 4s are -4 -2. அடுத்தது +2 -2 இதுதான் இதில் பிரச்சனை. -5 and -4. ஓகேவா? ஓகே. அடுத்தது 8லேருந்து 5 போச்சுன்னா -3, வெளியில் ஒரு 3 இருக்குது -9. அடுத்து -6 6 4s are 24 -24 ஏன்னா வெளியில் ப்ளஸ் இருக்குது. அடுத்தது 5 -9 9 × 2 18, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது, -2 + 18. அப்போது இது ரெண்டு கூட்டுங்க 6 33 -33 18 போச்சுன்னா எவ்வளோ 15. என்ன 15 -15. டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பொறுமையாக போடணும், இல்லை ஆன்சர் வராது. அடுத்த டெல்டா ஏ பழக்க தோசத்தில் எக்ஸ்ன்னு போட்டுறாதீங்க. டெல்டா ஏ ஏன்னா ஏபிசி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ டெல்டா ஏங்கிறப்போ இப்போ ஏல என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு இருக்கிறது ஃபஸ்ட் எழுதணும். அதானே 1 2 -1 எழுதியாச்சு. மீதி இருக்கிற காலம் அப்படியே எழுதுங்க. டெல்டாவில் இருக்க மீதி இருக்கிற காலம் அப்படியே எழுதுங்க. -4 2 -5 -2 1 -4 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ என்ன வரும் 1 4 2s are -. அதே ப்ராசஸ் தான், நீ பழகிக்க, இல்லைன்னா கஷ்டம். அடுத்து +5 -2 +4 -8 +1. அடுத்தது +2 -2. அடுத்து -10 +2. அப்போது -8 -3. அடுத்து -7 7 4s are 28. அடுத்து 10லேருந்து 2 போச்சுன்னா -8. சரியா? -2 ப்ளஸ் 8 2s are 16. அப்போது -31லேருந்து 16 போச்சுன்னா -31 16 போட்டு அகெயின் 15. என்ன 15 -15 அகெயின். ஓகேவா? ஸோ பெரிய நம்பர் சைன் மைனஸ், அதனால் -15 போட்டேன். இப்போ அதே மாதிரி டெல்டா பி கண்டுபிடிக்கணும். டெல்டா பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலம் எழுதிட்டு ரெண்டாவது காலம் தான் மாற்றணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காலம் என்னது 3 1 2. தேர்ட் காலம் -2 1 -4 3 1 2 -2 1 -4. ஏன்னா ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் காலம் மாற்றக்கூடாது. பி தானே, ரெண்டாவது காலம் தான் மாற்றணும், மறந்துடாதீங்க. 3 1 2 -2 1 -4. ரெண்டாவது காலம் 1 2 -1. இந்த ரைட் சைடு இருக்கிறது ரீப்ளேஸ் பண்ணுவோம்.
1 2 -1 திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிக்க தப்பாக வந்துட போகுது இந்த போர்டில் இதுதான் பிரச்சனை -2 1 -4 ஓகே இப்போது போட்டுடலாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ +3 -8 +1 அடுத்து -1 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இருக்கணும் -4 -2 அடுத்து +2 -2 -1 -4 ஓகே அடுத்து -7 21 -6 +6 அடுத்தது -5 +10 அப்போது 16லேருந்து 21 போச்சுன்னா 5 என்ன 5னா பெரிய நம்பர் சைன் -5 டெல்டா பி கண்டுபிடிச்சாச்சு மாதிரி பொறுமையாக போடுங்க டெல்டா சி எடுத்தது சேம் டெல்டா சி வந்து 3 1 2 சியில் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் சியில் மட்டும் அந்த 1 2 -1 பி வந்து ஒன்றும் இல்லைங்க அது மாற்றி ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரணும் 3 1 2 செகண்டு காலம் வந்து -4 2 -5 தேர்டு காலம் மட்டும் மாற்றணும் அந்த ரைட் சைக்கிள் இது பாருங்கள் நான் விட்டுட்டேன் தேர்டு காலத்தில் வந்து அந்த ரைட் சைக்கிளில் இது பி இருக்கு இல்லையா அதை எழுதணும் செகண்ட் காலம் மாற்றக்கூடாது -4 2 -5 இப்போ பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ +3 -2 +10 அடுத்த -2 +4 -1 -4 +1 -5 -4 இந்த மாதிரி கடகடன்னு போட கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் மறைக்கணும் இந்த மைனர் இருக்கும் இப்படி இன்ட்டு போடணும் இப்படி இன்ட்டு போடும்போது இன்னொரு மைனஸ் சேர்த்திக்கணும் அதுதான ப்ராசஸ் -2 +4 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மறைக்கணும் 1 × 1 -1 2 × 2 -4 இந்த சைடு பண்ணும்போது மட்டும் இன்னொரு மைனஸ் சேர்த்தணும் திரும்ப +1 ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் மறைக்கணும் 1 × 5 -5 ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க அடுத்து 8ன்னு வரும் 8 3s are 24 அடுத்தது -5 வரும் -20 5 4s are 20 -9 வரும் -9 இப்போ 24 -29 என்ன வரும் 5 என்ன 5 -5 ஸோ ABC எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு நீ அடுத்தது நம்ம சொல்யூஷன் A is equal to delta A Cramer rule delta B is equal to delta B by delta C is equal to delta C by delta A என்னது -15 delta வந்து -15 அப்போ அடித்தா 1 அடுத்தது டெல்டா வந்து -15 டெல்டா பி வந்து என்னது -5 அடித்தா 1/3 அதே மாதிரி டெல்டா என்னது -15 டெல்டா சி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் -5 தான் அடித்தா 1/3 அப்போது நம்ம இன்னும் சம் முடியலை ஏபிசி XY 1/x = A 1/y = B அப்படி தான் நடத்தும் XYக்கு தான் கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா சம்மு வந்து XYயில் இருக்குது அப்போ XYயில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஓகே பண்ணிடலாம் 1/x = A அப்படிங்கிறது 1 அப்போ x = 1 அடுத்து 1/y = B என்னது 1/3 அப்போது yக்கு நேரம் என்ன இருக்குது y = 3 அவ்வளோதான் XY கன்வெர்ட் பண்ணியாச்சு 1/z = 1/3 தான் அப்போ இசட்டுக்கு நேரம் எனக்கு z = 3 அவ்வளோதான் XYZ கண்டுபிடிச்சாச்சு இதை ரிப்பீட்டடாக இந்த சம் கேட்குறாங்க ஃபஸ்ட் மிட்டமில் கண்டிப்பாக கேட்பாங்க போட்டுருங்க சால்வ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டெல்டா கண்டுபிடிக்கலாம் பிரச்சனை ஆகிடும் பார்த்துக்கோங்க அந்த சம்மும் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் தேங்க்யூ